Hi students, நம்ம இந்த வீடியோல mixed fractions பத்தி கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி proper fractionனா என்ன, improper fractionனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ proper fraction அப்படின்றது இங்க பாருங்களேன் 1/3 அப்படின்றது ஒரு proper fraction. அதாவது 3 போர்ஷன்ல இருந்து ஒரு போர்ஷனை செலக்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம். இதே இது improper அப்படின்னா 4/3 அப்படின்னு கொடுக்கறது. அது எப்படி 3ல இருந்து 1 செலக்ட் பண்றது, 4 செலக்ட் பண்றது முடியாதுல்ல, அது வந்து ஒரு improper fraction. நியூமரேட்டர் பெருசா இருந்தா அது வந்து நம்ம improper fraction அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு என்னமா அர்த்தம், 4/3ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல யோசிச்சு பார்த்தா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எப்பவுமே ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்மளால மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாற்ற முடியும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராகவும் மாற்ற முடியும். முதல்ல இம்ப்ராப்பரை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படி மாற்றுறது அப்படின்னா, எப்பவுமே நியூமரேட்டரில் இருக்க நம்பரை உள்ளே எழுதுங்க, டினாமினேட்டரில் இருக்க நம்பரை வெளியில் எழுதுங்க. 1 3s are 3. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்குது. இதுதான் நம்மளோட கோஷன்ட், இதுதான் நம்மளோட ரிமைண்டர், இது நம்மளோட டிவைசர். இந்த உள்ள போடுற நம்பரை நம்ம டிவைடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 4/3 அப்படின்னு இருந்த ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு எழுதுனா அதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ இது வந்து கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டரும் 1 தான் பை 3, அதாவது 1 + 1/3 அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ 1/3 அப்படின்றத ஒரு டயக்ராம்ல ரெப்ரசன்ட் பண்ண சொன்னோம் அப்படின்னா, சப்போஸ் இந்த சர்க்கிளை 3 போர்ஷனாக பிரிச்சுட்டு ஒரு போர்ஷனை மட்டும் ஷேட் பண்ணுறது வந்து 1/3 போர்ஷன் ஷேடட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து 3ல் 4 நம்மளால ஷேட் பண்ணவே முடியாதுல்ல. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா 4/3 அப்படின்றது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும்னா 1 + 1/3 போர்ஷன் இருக்குது. அதாவது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளும் அதுக்கப்புறம் ஒரு 1/3 போர்ஷனும் இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ இதில் 1ன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள், 1/3 அப்படின்றது வந்து சர்க்கிளை 3ஆக பிரிச்சுட்டு ஒன்று மட்டும் நம்ம ஷேட் பண்ணுறோம்ல, அது வந்து 1/3. அப்போ 1 + 1/3, இதுதான் 4/3யோட ரெப்ரசன்டேஷன். இதுதான் நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போவுமே ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை தான் நம்ம மிக்ஸ்டுக்கு மாற்ற முடியும், அதோட ப்ரொசீஜர் இதுதான். இதே மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராகவும் மாற்ற முடியும். இப்போ இதே கொஸ்டினே மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், 1/3 அப்படின்றது ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பரையும் இந்த கோஷன்ட்டையும் மல்டிபிள் பண்ணணும், வந்த ஆன்சரை மேலே இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். 3 1s are 3, 3 + 1 4 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருந்ததோ அதே நம்பரை எழுதிடலாம். அதே 4/3 திருப்பி கிடைக்குது பாருங்க. ஸோ இம்ப்ராப்பரை வந்து மிக்ஸ்டாக மாற்றுறதுக்கு டிவிஷன் பேட்டர்ன் அப்ளை பண்ணோம், மிக்ஸ்டே இம்ப்ராப்பராக மாற்றுறதுக்கு இப்படி மல்டிபிள் பண்ணி மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணி டினாமினேட்டர் எடுத்து அப்படியே எழுதிட்டாலும் கிடைச்சிரும். இப்படி தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட டீல் பண்ணோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.